Hello, வணக்கம். Welcome back to my channel. Let us talk about discipline. இந்த சேனலில் நம்ம டிசிப்ளின் பற்றி நிறைய பேசியிருக்கோம், வில் பவர் பற்றி நிறைய பேசியிருக்கோம். நமக்கு வாழ்க்கையில் 2 சாய்ஸ் வரும் எவ்ரிடே. எதுக்குன்னு நம்ம முயற்சிக்கும் போது 2 சாய்ஸ் வரும். ஒன்று வந்து கம்ஃபர்ட், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்போ வேணும்னு நினைக்கிறது அப்போவே கிடைக்கும். அப்போ ரெஸ்ட் வேணும், ரெஸ்ட்டு கிடைக்கும். அப்போ சாப்பாடு வேணும், சாப்பாடு கிடைக்கும். அப்போது மொபைல் பார்க்கணும், மொபைல் பார்க்க முடியும். அப்போ என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஆனால் உங்களோட லைஃபிலுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து நடக்காது. ஒவ்வொரு டைம் நீங்கள் இந்த கம்ஃபர்ட் சூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆசைப்படுற விஷயம் தூரமாக தள்ளி போயிட்டே இருக்கும். அது நடக்கவே நடக்காது, அப்படி போயிட்டே இருக்கும். நீங்கள் எப்பப்போ கம்ஃபர்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அப்பப்போ உங்களே நீங்கள் அவமதிக்கிறீங்க. உங்கள் மேலே கொஞ்சம் மதிப்பு மரியாதை இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்யூச்சருக்காக, நாளைக்கு உங்களுக்கு ரிக்ரெட் இல்லாமல் இருக்கிறதுக்காக இன்றைக்கி கஷ்டப்படுவோம். அடுத்த தடவை உங்களுக்கு இந்த கம்ஃபர்ட் வேணுமா, டிசிப்ளின் வேணுமா அப்படின்ற கேள்வி வரும்போது, அது உங்களோட ஒர்க்கில் இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்டடீஸில் இருந்தாலும் சரி, உங்கள் ஹெல்த்தில் இருந்தாலும் சரி, உங்களோட ஃபைனான்ஷியல் சேவிங்ஸ் அண்ட் ப்ரூடன்ஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள்கிட்டே ஒரு கேள்வி கேட்டுருங்க. இந்த நிமிஷம் நான் இது பண்ணுவேன், அப்புறம் கொஞ்சம் கழிச்சு எனக்கு இதுவே பண்ணணும்னு திருப்பியும் தோணும், நான் அது பண்ணிகிட்டே இருப்பேன். இப்படியே நாள் போயிட்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் இப்போ இது பார்க்குறீங்கன்னா இன்னும் 40 நாளும் அதுக்கு சொச்ச நாள் தான் இருக்குது இந்த வருஷமே முடிஞ்சு போகிறதுக்கு. இந்த 40 நாளும் நீங்கள் இதே கம்ஃபர்ட்லேயே போயிட்டே இருப்பீங்க. அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும்போது நீங்கள் இந்த வருஷம் ஆரம்பித்த மாதிரியே தான் இருந்துக்கிட்டு, அன்றைக்கி இருந்த மாதிரி திருப்பி ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்து அதுவும் எங்கேயும் போய் சேராமல் இதே கம்ஃபர்ட்டை சூஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா? இல்லை, இந்த 40 நாள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உங்களோட கம்ஃபர்ட் போய் தொலையட்டும், எனக்கு கம்ஃபர்ட் தேவையில்லை, நான் வந்து டிசிப்ளின்டாக இருப்பேன், ஐ எம் வர்த் இட் அப்படின்னு உங்கள் டிசிப்ளின் சூஸ் பண்ணுவீங்களா? அப்போது இந்த 40 நாள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வரும். உங்களோட என்ன கோலுக்காக இருந்தாலும் நீங்கள் அதை நோக்கி நிறைய கிட்ட போயிடுவீங்க. அது உங்களுக்கு வேணுமா, இல்லை உங்களுக்கு இப்போ கிடைக்கிற அந்த கம்ஃபர்ட் போதுமா? டு யூ வேல்யூ யுவர் செல்ஃப்? உங்களுக்கு உங்கள் மேலே அவ்வளோ மதிப்பு இருக்கா? அடுத்த நியூ இயருக்கு நான் வந்து இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன், நான் வந்து ஒரு அச்சீவராக தான் புது வருஷத்தை பார்ப்பேன், நான் ஒரு புது கோல் செட் பண்ணிக்கிட்டு ஆரம்பிக்க போகிற முறையிலலாம் நான் பார்க்க மாட்டேன், நான் ஒரு சில விஷயங்கள் செஞ்சு காமிச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாகி தான் பார்ப்பேன். என்ன செஞ்சு காமிக்க போகிறோம், நான் வந்து இன்னும் இருக்கிற 40 டேஸோ என்னமோ ஒரு 7 வாரம் இருக்கும், 6 வாரம் இருக்கும். அந்த 6 வாரமும் வந்து முழுக்க எனக்குன்னு நான் வந்து நம்பிக்கையாக இருந்து, எனக்கு வந்து நான் உண்மையாக இருந்து, எனக்கு என்ன வேணுமோ அதுக்கு நான் டிசிப்ளின்டாக உறுதியாக இருந்து காமிப்பேன் இப்படின்னு நீங்களே உங்களுக்கு ஒரு கோல் வச்சுருங்களேன். அந்த புது நியூ இயர் வரும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புது கோல் செட் பண்ணாமல் இப்போவே அந்த நியூ இயர் நீங்கள் பார்க்கும்போதே வந்து ஒரு அச்சீவராக, ஒரு டிசிப்ளினான ஆளாக, நல்ல வில் பவர் இருக்கிற ஒரு நபராக பார்க்குற மாதிரி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் வேணுமா, டிசிப்ளின் வேணுமா, இப்போ இந்த நிமிஷத்துக்கு எனக்கு சந்தோஷம் வேணுமா, இல்லை நான் இன்னும் கொஞ்சம் கழித்து திருப்பி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்து அந்த ஃப்யூச்சர் யூவே சூஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் டிசிப்ளின் சூஸ் பண்ணிவிடுங்க. உங்களே டெஸ்ட் பண்ணுறதுக்கு வரக்கூடிய எந்த கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து திருப்பி இப்போ நீங்கள் அதே வந்து ஃபீட் பண்ணாலும் அது ஒரு மான்ஸ்டர் மாதிரி கொஞ்சம் கழித்து திருப்பி அதே கம்ஃபர்ட் வேணும்னு சொல்லி வந்துடும். அப்போது நீங்கள் அது பண்ணுவீங்க. இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும், நாளைக்கும் ரெஸ்ட்டு தான் எடுக்கணும்னு தோணும். இன்றைக்கி ஜங்க் ஃபுட் சாப்பிட்ணுன்னு தோணும், நாளைக்கும் சாப்பிட்ணுன்னு தான் தோணும். இது எப்போவுமே மாறாது. நீங்களாக மாறாதது வரைக்கும் இந்த டெம்டேஷனுங்கிறது மாறவே மாறாது. இந்த கம்ஃபர்ட் அந்த நிமிஷத்துக்கு தான் இருக்கும். 2 நாள் கழித்து உங்களை பற்றி உங்களுக்கு வந்து மைண்டுக்குள்ளே நான் இப்படி இருக்கேன்ற ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் தான் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் உங்கள் மேலே ஒரு கௌரவமாக, மதிப்பாக, மரியாதையாக இருக்கிறீங்கன்னா ஒரு உறுதியாக இருந்துருங்க. ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் இன் யுவர் லைஃப், அது எது உங்களுக்கு முக்கியமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு, இதில் நான் வந்து ஒரு உறுதியாக டிசிப்ளின்டாக இருப்பேன். எது தான் நடந்தாலும் இந்த 40 நாள் நான் வந்து டிசிப்ளின்டாக இருப்பேன். நம்ம இந்த விரதம்லாம் எடுப்போம் இல்லை, 40 நாள் விரதம் எல்லாம், அந்த மாதிரி நான் ஒரு விரதம் எடுத்த மாதிரி இந்த விஷயத்தில் கட்டாயமாக நான் டிசிப்ளின்டாக இருந்தால் ஆகும் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு முடிவாக எடுத்துருங்க. இந்த 40 டேஸில் என்னென்ன வரைக்கும் நீங்கள் போக முடியுமோ அந்த எக்ஸ்டெண்டாக நீங்கள் கட்டாயமாக கண்டிப்பாக அந்த உறுதியாக இருந்துக்கிடுங்க. எதனாலுமே யாராலையுமே உங்களை வந்து தவிர்த்து பின்னாடி எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் நினச்சிங்கன்னா இது நடக்கும், நீங்கள் நினைக்கலைன்னா இது சுத்தமாக நடக்கவே நடக்காது.
ஒரு சுச்சுவேஷன் வரும், நம்ம இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு சுச்சுவேஷன் வரும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுமா இல்லை உங்களுக்கு உங்களே புஷ் பண்ணணுமா அப்படின்னு தோணுற ஒரு நிமிஷம் வரும். அந்த நிமிஷத்தில் நீங்கள் எந்திரிச்சு போய் உங்களே புஷ் பண்ணிவிடுங்க. டூ த ரைட் திங். அந்த நேரம் படிக்கணுன்னா படிச்சிடுங்க, ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஒர்க் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன முக்கியமோ அதை டிசிப்ளினாக உறுதியாக செஞ்சுடுங்க. அப்படி நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த 40 நாளில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்களோட வாழ்க்கையில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஃபீட் யுவர் டிசிப்ளின், ஸ்டார்வ் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். 100% உங்களுக்கு இது நல்லது தான் கொடுக்கும். 40 டேஸுங்கிறது இந்த நீங்கள் எப்போ இருந்து பார்க்குறீங்களோ அப்போயிலிருந்து ஸ்டார்ட் த டைமரை வச்சு கவுண்டவுனை வச்சு நீங்கள் இப்போ இது மிட் நைட்டில் பார்க்குறதா இருந்தால் அந்த மிட் நைட்லேருந்தே நீங்கள் ஒரு கவுண்டர் ஆரம்பிச்சிடுங்க. எப்போ நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் சரி, அந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் ஒரு கவுண்டர் வச்சு நீங்கள் டிசிப்ளின்டாக இருந்துடுங்க. ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் உங்கள் லைஃப்பில் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்து அதில் என்ன டெம்டேஷன் வந்தாலும் செய்யணும், சிம்பிளி செய்யணும், என்ன இது பண்ண மாட்டோம் அப்படின்னு நீங்கள் நோவு சொல்லிகிட்டே இருங்க. உங்கள் வீட்டில் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற டெம்ப்ட் பண்ணுற என்னென்னு இருந்தாலும் அதையெல்லாம் கொண்டு போய் இன்னொருத்தருக்கு கிஃப்டாக கொடுத்துருங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு ஆக்சஸ் இல்லாத மாதிரி மாற்றி வச்சுருங்க. அப்புறம் உட்காந்து நீங்கள் உங்கள் வேலை பாருங்கள். 40 நாளில் கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்குன்னு சரியான சேஞ்சை நீங்கள் பார்க்க முடியும். திஸ் இஸ் மை மெசேஜ் டு யூ. 100% டிசிப்ளின்டாக இந்த லாஸ்ட் இருக்கிற கொஞ்சம் வீக்ஸை நல்லா பயன்படுத்துங்க. டேக் திஸ் ஆஸ் எ சைன், மேக் ஷுர் தட் யூஆர் ஃபுல்லி டிசிப்ளின்ட். இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க, இந்த 2025 எப்படி போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போயிலிருந்து இருக்கிற டைம் வந்து நீங்கள் ஒரு வாரியராக நீங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு பி சம்படி டிசிப்ளின், பி சம்படி ஹூ இஸ் லைக் லாக்ட் இன். 100% லாக் இன். அண்ட் உங்களுக்கு முழுமையாக நீங்கள் உண்மையாக இருந்துருங்க. பி த பர்சன் ஹூ இஸ் தேர் ஃபார் யூ. இப்போது இதில் தான் நீங்கள் காமிக்கணும். இல்லாத எனக்கு இவர் சப்போர்ட் பண்ணல எல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களே சப்போர்ட் பண்ணாலே போதும், தாராளமாக போதும். நீங்கள் டிசிப்ளின்டாக இருந்தால் நடக்காத விஷயம் எதுவும் கிடையாது. அதுக்கு வேறு யாருடைய சப்போர்ட்டு தேவையில்லை. நீங்கள் டிசிப்ளின்டாக இருந்தால் போதும். அந்த ஆஸ்பெக்ட் என்னென்னு கண்டுபிடிச்சி முழு மனசாக உறுதியாக நீங்கள் டிசிப்ளின்டாக இருந்துருங்க. 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஹோப் யூ வில் ஸ்டே டிசிப்ளின்ட் ஃபார் 40 days. Thank you so much for watching. Bye bye.